வெல்கம் டு த ஃபினாப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பான் ப்ரோக்கர்ஸ், அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பேமெண்ட் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறது, அப்புறம் பார்ட் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட்டு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார்ம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோன் மேனேஜ்மெண்ட்டு அதில் போய் இப்போ நீங்கள் லோன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ணுவோம். ஸோ டாலர் சிம்பிள் இருக்கும். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் எங்கெல்லாம் இந்த டாலர் சிம்பிள் பார்க்குறீங்களோ எல்லாமே வந்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்முக்கு தான் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இந்த டாலர் சிம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து அலர்ட் மெசேஜ் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்ரெடி பெய்டு அப்படின்னா ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுச்சு. ஓகே, நான் வேறு இதுக்கு போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த ஃபார்ம்லும் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம பே பண்ணதுனால அது அலர்ட் மெசேஜ் வருது. இங்கே வந்து the user have not paid since 90 days, எத்தனை நாள் வந்து பே பண்ணாமல் இருக்காங்கங்கிற மெசேஜோட நமக்கு வந்து வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம ஓகே கொடுத்துருந்தேன். இப்போது இந்த ஃபார்மில் வந்து நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து பே இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த மந்த் வைஸாக நமக்கு வந்து அது வந்து ஷோ ஆகுது. நீங்கள் ஸ்கீமில் என்ன பேஸில் கேல்குலேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த பேஸில் கேல்குலேஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஒவ்வொரு மாதம் வந்து 3rd மந்த்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற வரைக்கும் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பே நேம், இப்போ யாருக்கு வந்து அவங்க பே இது பண்ணுறாங்களோ அந்த அவங்களோட நேமு. ஸோ பிரவீன் குமார் அப்படின்னு போடுறேன். கான்டாக்ட் நம்பர், அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 90 நாள் பே பண்ணல, 3 மாதம் பே பண்ணலை. இப்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இப்போ 2 மாதத்துக்கு தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டைப் கூட பண்ணலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு திட்டினீங்கன்னா 2 மாதத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகுது. 2 மாதத்துக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் இதில் வந்து அகைன் நான் நேம் கொடுத்துக்கிறேன். ரெண்டு மாதம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டு அது எல்லாமே வந்துடுது. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ 2 மாதத்துக்கு 364 ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்துருக்கு. இல்லை டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே எடிட்டபிளாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படி வைக்கலாம். ஸோ நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம், செக்காகவும் பே பண்ணலாம், ஆன்லைன்லாம் பே பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கான இது வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்ணுறேன். 2 மாதத்துக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ 363 வந்திருக்கு. ஓகே, நான் பெய்டு அப்படின்னு கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஓகேவா, நான் திரும்ப வேணால் உள்ளே போய் காமிக்கிறேன். பே இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தோன்னா நமக்கு 1 மாதத்துக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே வந்து ஷோ ஆயிரும். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் தப்பாக நான் போட்டுட்டேன், அவங்க வந்து மாதம் வந்து நான் தப்பாக போட்டேன், டெலிட் பண்ணணும், இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெலிட் பட்டனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு கேட்கும். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் திஸ் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து திரும்ப இந்த கெட் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, இதை ஒருத்தர கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு முந்தி எப்படி இருந்துச்சோ, பழசு எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகேவா, பட் ஆனால் நீங்கள் ஓல்டு ரெக்கார்ட்ஸ், ஓல்டு இதை நீங்கள் டெலிட் பண்ணும் போது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அது டெலிட் ஆகாது ஓல்டு ரெக்கார்ட்ஸு. ஸோ அப்போ நீங்கள் அது எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கள் டீம் எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அதை சரி பண்ணி தருவோம். ஓகே, நீங்கள் அதனால் டெலிட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து டெலிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி பே பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிச்சேன்.
இப்போ வந்து பார்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அவங்க லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ லோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 18,150 ரூபா இல்லையா. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 வந்து அவங்க கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்ட் பேமெண்ட்டு பேயி நேம் வந்து பிரவீன்குமார், கான்டாக்ட் நம்பர். ஸோ 3 monthsக்கும் சேர்த்து அவங்க இன்ட்ரெஸ்டோட வந்துடும். ஓகேவா. இதில் வந்து பார்ட் பேமெண்ட் அவங்க எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 10,000 போடுறேன். அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவங்களுக்கு வந்து வந்துடுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் பார்ட் பே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இல்லை கேஷாக செக்கா ஆன்லைனா இல்லை நான் கேஷ்னே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் பார்ட் பே இப்போ வந்து 18,150 ரூபா இருக்குது இல்லையா. இப்போ நான் வந்து 10,000 ரூபாய் நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கட்டுறேன் வித் இன்ட்ரெஸ்டோட. சரியா. ஸோ பார்ட் பே அப்படின்னு கொடுக்குறேன். பார்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு ஓகேனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை எங்களுக்கு நாங்கள் வேறு ஃபார்மெட் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் நாங்கள் வந்து ஒன் டைம் செட்டப் பண்ணி தருவோம். இது வந்து உங்களுக்கு இந்த பிரிண்டில் எந்த ஃபார்மில் நீங்கள் பிரிண்ட் அவுட் காப்பி எது வந்தாலுமே அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்கள் விஷஸ் எப்படி இருக்கோ அது தக்கன நாங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணி தருவோம். இல்லை இது ஓகே தான் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை பார்ட் பேமெண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும் பாருங்கள். பார்ட் பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, ஸோ டோட்டல் பெய்டு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். ஓகேவா. இல்லை ஒன்று வந்து ஆஃபீஸ் காப்பி, இன்னொன்று வந்து கஸ்டமர் காப்பி, ரெண்டுமே இருக்குது. ஓகேவா. ஓகே, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணாலும் சரி, பார்ட் பேமெண்ட்டோ ஃபுல் பேமெண்ட்டோ நீங்கள் என்ன பே பண்ணாலும் கஸ்டமருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்எம்எஸ் வந்து போயிடும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் சிஸ்டம் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே. இப்போ ஃபுல் பேமெண்ட்டும் இப்போ நம்ம வந்து அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாங்க, லோனே வந்து அவங்க க்ளோஷர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணலாம். அங்கே பாருங்கள், இப்போ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, அதனால் உங்களுக்கு இங்கே வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. இதில் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து லோன் வேல்யூ வந்து 18,150, அதில் பார்ட் பேமெண்ட் வந்து 10,000 வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் பேபிள் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃபுல் பேமெண்ட் பண்ணி லோன் க்ளோஷர் வந்து அவங்க பண்ணிடலாம். ஓகேவா. நம்ம அதை வேணால் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுல் பேமெண்ட், ஓகே, டோட்டல் பேயபிள் வந்து இது இருக்குது. ஸோ நான் லோன் க்ளோஷர் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலர்ட் மெசேஜ் நமக்கு வந்து நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா லோன் க்ளோஸ்டு, லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ் ஆகி. ஓகேவா. ஓகே. இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் வந்து எங்கேருந்தாலும் வந்து மூவ் பண்ணலாம். அதாவது இப்போ பேமெண்ட் லோன் சம்மரின்னு இருக்கு இல்லையா, அந்த லோன் சம்மரியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாலர் சிம்பிள் வந்துடும். ஸோ இந்த டாலர் சிம்பிள் எங்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு எங்கே ரீடாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃபார்முக்கு தான் வந்து நமக்கு வந்து இதாகுது. ஓகேவா. நமக்கு ரீடாக்ட் ஆகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் லோன் சம்மரி இந்த ஃபார்ம் மூலமாகவும் நீங்கள் போகலாம். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ஆக்டிவிட்டி. ஓகேவா. இந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டாலர் வந்துடும். ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த டாலர் சிம்பிள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் அதுக்கு மென்ஷன் என்ன எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எதுவும் பே பண்ணணும், இல்லை பேமெண்ட் எதுவும் பேமெண்ட் ரிலேட்டடாக எது பண்ணாலும் நீங்கள் இந்த டாலர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் தான் வந்து ரீடாக்ட் ஆகும். ஓகேவா. ஓகே. இந்த சாஃப்ட்வேரில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அது மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.